நந்தா தேடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது ஈரோடு எஸ்கேசி ரோட்டில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சுமதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். மேடத்தை பற்றி சொல்லணும்னா விருதுகளுக்கு சொந்தக்காரர், குழந்தைகளின் நலன் விரும்பி, ஆசிரியர்களின் தலைவி. அவர் நிறையா விருதுகள் வாங்கியிருக்காங்க. நான் உங்களுக்காக அவர் வாங்கின விருதுகள் எல்லாம் படிக்கிறேன். தனித்துவம் மிக்க தலைமை ஆசிரியர் விருது, ஈரோடு மாவட்ட கலெக்டரிடம் இருந்து 2 முறை பணிப்பாராட்டு சான்றிதழ், அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது, இது 10 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸோட கூடியது, கல்கி விருது, சிறந்த பள்ளிக்கான விருது டியூஓவிடமிருந்தும் பியூஓடமிருந்தும் வாங்கப்பட்டது, ஜேசிஐ வழங்கிய சிறந்த தலைமை ஆசிரியருக்கான விருது, வாசன் ஐகேர் வழங்கிய விருது, தமிழ்நாடு பட்டதாரி கூட்டமைப்பின் சார்பாக ஈரோடு வட்டாரம் அளவில் வழங்கிய சிறந்த தலைமை ஆசிரியருக்கான விருது, இது போன்ற எண்ணற்ற விருதுகளை வாங்கி குவித்துக் கொண்டிருப்பவர் தான் நம்மளுடைய மேடம் திருமதி சுமதி அவர்கள். அவரோட இன்னைக்கு நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடம், என்னுடைய முதல் கேள்வி, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளுடைய நேயர்களுக்காக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டுள்ள நமது நந்தா தேடை சேனல் நந்தகுமார் அவர்களுக்கும் இந்த சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பலதரப்பட்ட செய்திகளை கொண்டு மக்களிடத்தில் சேர்த்துறீங்க. இது ஒரு படித்து தெரிந்து கொள்றதை விட பார்த்து தெரிந்து கொள்றதுங்கிறது கொஞ்சம் சுலபமாக மக்கள் மனதில் போய் சேரும். உங்களோட வீடியோக்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதில் என்னுடைய கருத்துக்களையும் நான் பதிவு செஞ்சுருக்கேன். இப்போ தலைமை ஆசிரியருங்கிற முறையில் பேட்டி எடுக்கிறதுக்காக தலைமை ஆசிரியர் என்ற முறையில் எனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது படிக்கிற காலத்தில் தலைமை ஆசிரியராக வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எண்ணம் கிடையாது. எனக்கு இளம் வயதிலேயே திருமணமாகிவிட்டது. எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு மேடம்? 18 வயதுல. 18 வயசுலயா? அப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ காலேஜ் முதல் வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். பிஏ ஃபர்ஸ்ட் இயர் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு செமஸ்டர் முடிஞ்சிருந்தது, மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா மேலே படிக்க வைக்கணுங்கிற ஒரு உந்துதலோடு தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் என்னுடைய கணவர், அவர் ஆசிரியர் துறையில் தான் இருக்கார். அவர் பல டிகிரிகள் வாங்கியிருக்காரு. என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய அம்பிஷன்ஸ் வேற, எனக்கு ஒரு லாயருக்கு படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இடையில திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் கல்வித்துறையில் இருந்ததுனால அவர் இந்த வழியில படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய உந்துதலாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும் எனக்கு பின்னாடி இருக்கிறது என்னுடைய கணவர். அவர் என்னை படிக்கிறதுல சொல்லப்போனால் திருமணத்துக்காக நான் லீவ் போட்டதே ஒரு 3 நாள்னு சொல்லலாம். 4வது நாள் நான் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி கல்யாணத்துக்குலாம் இப்பெல்லாம் மாச கணக்குல லீவ் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க 3 நாள் தான் எடுத்துறீங்க. அப்ப ரெகுலரா படிக்கிறப்ப உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் பத்தாது. அதனால எங்க வீட்டுல அவரும் இல்ல நீங்க காலேஜுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால எனக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியல. திருமணம் ஆனதுல இருந்து கல்லூரி படிப்பை நான் தொடர்ந்துகிட்டே தான் இருந்தேன். கல்லூரியிலையும் அதை கேலி செஞ்சவங்க இருந்திருக்காங்க. ஏமா திருமணம் பண்ணிட்டு ஜாலியா அங்கே இங்கேயும் போகாம நீங்க காலேஜுக்கு வரீங்களே அப்படின்னாங்க. இதை நான் வீட்லயும் சொன்னேன். என்னுடைய கணவர் படிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருந்தாரு. எங்க அப்பாவும் படிக்கணும், வாழ்க்கையில ஒரு தொழில போய் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட தந்தையும் எங்கிட்ட சொல்லி அறிவுறுத்தினதுனால, அதாவது அதை நம்ம படிக்கிறது விருப்பமா படிக்கல. அப்ப அது என்னடா திருமணம் ஆயிட்டு படிக்கிறோமே, நம்ம நிறைய சுக துக்கங்களை இழக்கிறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இருந்தாலும் அவருடைய உந்துதல்னால என்னுடைய கல்லூரி படிப்பை நான் தொடர்ந்தேன். பிஏ முடித்தேன். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகி எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை பிறந்து அது தவறிடுச்சு. அப்பையும் கொஞ்சம் சோகமா இருக்கிற டைம்ல என்னுடைய கணவர் அடுத்தது பிஎட் படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சேர்த்து விட்டதுனால பிஎட் படிப்பு முடித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எம்ஏ முடித்தேன். எம்ஏ முடிச்சுட்டு 1995 என்னுடைய முதல் பையன் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 7 வருடம் கழித்து என்னுடைய 2வது பெண் பிறக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பள்ளி படிப்பையும் அதனுடைய தொடர்ச்சியும் என்னால் விட முடியல. நான் அதனுடைய தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்னுடைய கணவர். படிப்பு விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டா இருந்தது கணவரும் என்னுடைய தந்தையும். அதே போல எல்லாமே நாங்க செஞ்சுட்டு வர்ற டைம்ல இந்த ஒரு உந்துதலா ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுத்தது என்னுடைய கணவர். அதுக்காக நிறைய பயிற்சி புத்தகங்கள் இதெல்லாம் நான் படித்தோம். அப்போ டிஆர்பி எக்ஸாம் நடத்தின
டிஆர்பி தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அந்த பட்டதாரி பணியிடத்தில் போய் 4000 ரூபா சம்பளத்தில் தான் முதல்ல நான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். அதுக்கப்புறம் 2006 என்னுடைய பணி நிரந்தர பணியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் 2012 பதவி உயர்வு பெற்று இந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எஸ்கேசி ரோடு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று இன்றைக்கு 12 வருடங்களாக சிறப்பாக என்னோட பணியை தலைமை ஆசிரியர் என்ற முறையில் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஜேர்னியை கேட்கும்போது அநேகமாக நம்மளுடைய பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு எல்லாமே ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய கணவரனுடைய வந்ததுனாலையும் தகப்பனுடைய இருந்ததுனாலையும் நீங்கள் படித்து சாதிக்கணும்னு வந்தீங்க. டீச்சர் தொழிலுக்கு வரணுங்கிற நோக்கம் எப்படி வந்தது உங்களுக்கு? அதாவது நம்ம எல்லா பிள்ளைகளுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 12வது படிக்கிற வரைக்குமே அந்த டீச்சர் ப்ரொஃபஷன் மேலே ஒரு பேஷன் இருக்கும். நம்மளும் போர்டில் எழுதணும், நம்மளும் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம முன்னாடி இருந்து பாடம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வரணும்னா அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து அந்த எண்ணம் இருக்கும். நீங்கள் வேணால் 10வது படிக்கிற வரைக்கும் உள்ள குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, பின்னாடி அவங்க எப்படி ஆகுறாங்களோ தெரியல, டீச்சர் ஆகணுங்கிறதா முதல்ல அவங்க ஏமே சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா சொல்றதை விட அந்த ஆசிரியர் சொல்றதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. ஆசிரியர் தெரியாத தவறா சொல்லியிருந்தா கூட, அவங்க அப்பா சரியாவே சொல்லியிருந்தா கூட எங்க ஆசிரியர் சொல்றதா கரெக்டு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கும். ஆசிரியர் சொன்னா அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவங்களுடைய தகப்பன் ஹீரோவா தெரிவாங்க. அதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட பருவத்து வரைக்கும் அந்த டீச்சர் தான் ரோல் மாடலா ஹீரோவா தெரிவாங்க ஒரு மாணவனுக்கு. அதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இதை நல்லா ஒண்ணு கவனிச்சுக்கணும். என்னன்னா, ஒரு ஆசிரியரை பிடிச்சு போச்சுன்னா அவனுக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்கலைனாலும் அந்த பாடத்தை விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட், ரொம்ப நீங்க சொல்றது கரெக்ட். ஆசிரியருக்காகவே அந்த கண்டிப்பா வகுப்ப ரொம்ப அட்டென்டிவா கிளாஸ்ல இருக்கிற கண்டிப்பா அதாவது என்னன்னா, இப்ப அந்த ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இந்த ஆசிரியருக்கு என்ன பிடிக்கணும்னு அவன் வாலண்டியரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதாகட்டும், ஒபீடியண்டா இருக்கிறதாகட்டும், அந்த பாடங்களை படிக்கிறதாகட்டும், அவங்க நல்ல பேர் வாங்கணும், அந்த ஆசிரியர் மெச்சணுங்கிறதுக்காக இருப்பாங்க. கரெக்ட், நீங்க சொல்றது நியாயமானது. ஸோ இதுதான் உங்களுடைய டீச்சர் பணிக்காக சேவைக்காக நீங்க வந்தது. நான் உங்களுடைய பள்ளியை பார்க்கும்போது உங்களுடைய பள்ளியினுடைய நுழைவு வாயிலே செவிலியே வள்ளலாரனுடைய திருவுருவ படத்தையும் மற்ற தேச தலைவர்களுடைய படத்தையும் நீங்க வரைஞ்சி வச்சிருக்கீங்க. மற்ற அரசாங்க பள்ளியை பார்க்கறத விட உங்க அரசாங்க பள்ளியை பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் தெரியுது. இந்த வள்ளலார் பற்றின ஈடுபாடு எப்படி உங்களுக்கு வந்தது? அதற்கு காரணம் என்னுடைய தந்தை தான். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நடத்திய கூட்டத்துக்கெல்லாம் அப்பா போயிருக்காங்க. அப்போ போனதுல இருந்து வந்து இந்த ஜீவகாருண்யம், கருணை, அன்பு, தயை இதை பத்தி எல்லாம் வந்து ஈரோடு சே கதிர்வேல் ஐயா தான் உங்களுடைய தந்தை இல்லையா? ஆமாங்க, ஈரோடு சே கதிர்வேல் ஐயா அவர்களுடைய பெண் தான் நான். அவர் வந்து திருவருட்பா ஆராய்ச்சி மையம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலையும் வெளி நாடுகளுக்கும் சென்று அவர் இந்த சன்மார்க்க போதனைகளை சொற்பொழிவாக போதித்து கொண்டு வருகிறார். குறிப்பாக மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், உயிர்கொலை கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் சேவையாக கருதி செஞ்சுட்டு வர்றாரு. அதாவது நமக்கு யாராவது ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு 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 சக்தி மூலமா தான் ஒரு இடத்துக்கு போறோம். அதே மாதிரி இந்த இதுக்கு வரக்கும் கே சாமின்னு ஒருத்தர் வந்து எங்க அப்பாவுக்கு அதை அறிமுகப்படுத்தி, எங்க அப்பா எங்களையெல்லாம் வந்து இந்த சன்மார்க்க கொள்கையில வளர்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. பட் அவர் போறப்ப நாங்க காதல கேட்டது, அவர் கூட போறப்ப அவருடைய சொற்பொழிவுல கேட்கறது, இந்த மாதிரி எங்களுக்கு கேள்வி நாணம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய 13 வயசுல இருந்தே எங்களுக்கு சன்மார்க்கத்தை பின்பற்றிட்டு வரீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது உயிர்கொலை ஆகவே ஆகாது எங்களுக்கு. நாங்க எல்லாருமே சைவம் தான். என்னுடைய குழந்தைகள்ல இருந்து அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய உயிரை வளர்க்கறதுக்காக இன்னொரு உயிரை வந்து மாமிசமா சாப்பிட்றதுல வந்து எங்களுக்கு யாருக்குமே உடன்பாடு இருக்கிறது இல்லை. அதனால நாங்க அந்த ஜீவகாருண்யத்தை மெயினா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு விழா நடத்தணும்னாலும் எந்த ஒரு நிகழ்ச்சினாலுமே நம்ம வந்து அந்த நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து மற்றவர்களுக்கு செய்யணும். அது பணமாகவோ பொருளாகவோ இல்லை அன்னதானமாகவோ செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளா. இது வந்து என்னுடைய தந்தைகிட்ட இருந்து நாங்கள் பின்பற்றிட்டு வர்றது. எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரர்களுடைய குழந்தைகள், என்னோட குழந்தைகள் எல்லாமே இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றோம். ஸோ வள்ளலார் சொன்ன மாதிரி அந்த அன்பு, தயை, கருணை இதெல்லாம் உங்களை அடிப்படையாக வச்சு அந்த மாணவர்களை நீங்கள் நேசிக்கிறத என்னுடைய அடிப்படையை இப்போ புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அரசாங்க பள்ளியில் நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறனால கல்வி சார்ந்த சில கேள்விகளும் உங்களை கேட்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பொதுமக்கள் கிட்ட ஏழையான குடும்பத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கடனை உடனே வாங்கினாச்சுக்கு
தனியார் பள்ளியில போய் என் பையனை சேர்த்துனா இன்னைக்கு வந்து என்னுடைய பையனுடைய வாழ்க்கையோ என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையோ வந்து எங்க வாழ்க்கை மாதிரி இல்லாம இன்னும் மேம்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கடனை வாங்கி கூட போய் தனியார் பள்ளியில வந்து மாணவர்களை சேர்த்துற சூழ்நிலையை பார்க்க முடியுது. பயங்கரமான ஒரு கல்வி கட்டணம் அதிகமா இருந்தா கூட அந்த கடனையும் சிரமப்பட்டு போய் படிக்க வைக்கிறாங்க. ஆனா அதே சமயம் அரசாங்க பள்ளியில வந்து சேர்த்தக்கூடிய எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கிறத இன்னைக்கும் பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க மேடம்? இல்ல, முதல்ல இப்ப கொஞ்சம் நான் புரிதலை ஏற்படுத்துறேன். ஓகே. இப்போ அரசு பள்ளியில சேர்றதுக்கு போட்டிகள் அதிகம் வந்துருச்சு. முன்ன மாதிரி வந்து இப்ப கிடையாது. தனியார் பள்ளி மோகம் வந்து குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அரசு வழங்குற சலுகைகள் அப்படி அவ்வளோ மாணவர்களுக்காக இன்னைக்கு அவ்வளோ சலுகைகள் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உண்மையால சொல்ல போனா இனிமேல் டெஸ்ட் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கிற சூழ்நிலை வந்துருமாட்டேங்குது. இப்பயே எங்க ஸ்கூலுக்கு வர்றதுக்குலாம் ரெக்கமெண்டேஷனோட வர்றாங்க. ஓகே, இது ஒரு நேயர்களுக்கு வந்து பயன்பெறணுங்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்னென்ன வசதி வாய்ப்பை கொடுக்குறாங்க? போட்டி போட்டு வந்து சேர்ற அளவுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகளை கொடுக்குறாங்க? முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இந்த உயர்கல்வியில படிக்கிறதுக்காக ஊக்கத்தொகைன்னெல்லாம் கொடுக்குறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மாணவிகள் வந்து கொஞ்சம் இடைநிற்றல் அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடைநிற்றலை குறைக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, மாணவர் மாணவிகளை எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வரவழைக்கணுங்கிறதுக்காக இந்த கல்வி ஊக்கத்தொகை, ஸ்காலர்ஷிப் இதெல்லாமே அப்புறந்தே பண்ணிட்டு வராங்க. பெண் கல்வி ஊக்கத்தொகைன்னு கொடுக்குறாங்க. அதே போல உயர்கல்வியில சேர்த்துறவங்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்ப வந்து மாணவிகளுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் போறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இனி வந்து மாணவர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து முதல்ல வந்து அந்த மதிய உணவுக்காக பள்ளிக்கூடத்துல சேர்ந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்ப காலை உணவு போட்டிருக்காங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது அரசு பள்ளினாலே ஏழை மாணவர்கள்ன்ற ஒரு எண்ணம் இப்ப மாறிட்டு வருது. வெல் டு டூ ஃபேமிலில இருந்து, டாக்டர்ஸ்ல இருந்து, கலெக்டர், போலீஸ் அதிகாரிகள், அரசாங்க கண்டிப்பா இவங்க ஸ்கூல்லயே மருத்துவர்களுடைய குழந்தைகள் சேர்த்திருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுடைய குழந்தைகளை சேர்த்திருக்காங்க. காரணம் வந்து இந்த சலுகைகள் பணம் மட்டும் இல்ல, குவாலிஃபிகேஷனும் இங்க முக்கியம். டீச்சர்ஸுடைய குவாலிஃபிகேஷன், அதே போல இங்க நாங்க கொடுக்குற கல்வி குவாலிட்டி, இது எல்லாமே பார்த்து சேர்றாங்க. அதே போல அவங்களுக்கு தேவை எப்படி பிரைவேட் ஸ்கூல்ல எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி அரசு பள்ளிகளையும் நியரஸ்ட்ல உள்ளது எது பெஸ்ட், எங்க வந்து சேர்த்துனா குழந்தைகளுக்கு நல்லது, அது எல்லாமே இருக்கு. அதே போல உங்களுக்கு தொழில் கல்வியில இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 7.5 இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால மருத்துவ படிப்புலயும் 7.5, மருத்துவ படிப்பு, இன்ஜினியரிங் எல்லாத்துலயுமே இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பைசா செலவில்லாம படிச்சுட்டு வராங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் வருஷம் 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து படிச்சு அதுக்கப்புறம் போய் காலேஜ்ல மெரிட்ல ஃப்ரீ சீட்டுன்னு போறவங்களுக்கும் இவங்க 12ஆவதுல இருந்து ஃப்ரீயா படிச்சுட்டு வந்து காலேஜும் போய் ஃப்ரீயா படிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஒரு நீங்க மெடிக்கலே எடுத்துக்கோங்க, இல்லை இன்ஜினியரே எடுத்துக்கோங்க, அங்க வந்து 1ஆவதுல இருந்து அவங்க செலவு பண்ண கணக்கு இன்னைக்கு ஒரு 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் மறுபடியும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்ந்து அது ஒரு 5-6 லட்சம் செலவு பண்ணி 40 நாளுக்கு 50 நாளுக்குன்னு படிச்சு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவு பண்ணி போய் ஒரு இன்ஜினியரிங் சீட்ல உட்கார்ந்துருக்கும். பைசாவே செலவு பண்ணாத 7.5 இடஒதுக்கீட்லயும் அரசு பள்ளியில யார் புத்திசாலின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழந்தை ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்குமோ இல்லை ஒரு டாக்டருக்கு முடிக்கிற வரைக்குமோ இல்லை ஒரு பட்ட மேற்படிப்பு முடிக்கிற வரைக்கும் உண்டான தொகையை மிச்சம் பண்ணி கொடுத்தாவே அவங்க ஒரு தொழிலை வச்சு அந்த குடும்பம் பொழைச்சிக்கலாங்கிற அளவுக்கு சர்வசாதாரணமா நீங்க சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தாவே வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்னா 12ஆவது வரைக்கும் அதே 18 லட்சம் ரூபாய் ஆச்சு. ட்ரைனிங்கு அது இது காலேஜுக்கு ஒரு 5-10 லட்சம் வச்சா கூட ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 25 to 30 லட்சம் ரூபாய் காலேஜ் போனவொடனே உங்களுக்கு டொனேஷன், அதுக்கு உண்டான காசு மெடிக்கலுக்கு. இப்போ மேடம் சொல்ற மாதிரி இதுல குறிப்பா ஒரு கருத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 7.5% அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு உயர் கல்வி படிப்புக்கான இடஒதுக்கீடு வரப்பிரசாதம். அதாவது வந்து ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்கணும்னா இன்னைக்கு அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட்ல தேர்வாயிருக்கும் போது 7.5% உள்ளொதுக்கீடு கொடுக்குறாங்க. வேற யாருக்கும் இந்த சலுகை கிடையாது. அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு 7.5%. இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துல 85 மருத்துவக் கல்லூரிகள், தனியார் அரசாங்க பள்ளிக்கூடம், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்ந்து 85 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அதுல ஏறக்குறைய 13,600 இடங்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. அதுல கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டா 15%. அது போக மீதி சற்று ஏறக்குறைய ஒரு 10,000 இடம்னு வச்சுட்டீங்கன்னா கூட அதுல 7.5% இடம், அது நீங்க மேனேஜ்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, அரசாங்க கல்லூரியா இருந்தாலும் சரி, 7.5% உள்ளொதுக்கீடு மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்குது. அதுவும் அந்த 7.5% மூலியமா மெடிக்கல்ல போய் சேரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தையும் அரசாங்கமே செலுத்துது. இது வந்து மேடம் சொல்ற மாதிரி அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் முன்னாடி வந்து
மருத்துவக் கல்லூரிக்கே போக முடியலைங்கிற ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது போக இன்னைக்கு வருஷத்துக்கு சற்று ஏறக்குறைய 750 மாணவர்கள் வந்து அரசாங்க பள்ளியிலிருந்தே அவங்க வந்து மருத்துவக் கல்லூரியில போய் சேரக்கூடிய, இலவசமாக மருத்துவம் பயிலக்கூடிய வாய்ப்பு வந்து அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கு. இதுவே வந்து மேடம் சொல்ற மாதிரி ஒரு பெரிய காரணம் அரசாங்க பள்ளியில போட்டி போட்டு மக்கள் போய் சேர்றதுக்கு. இவ்வளவு வசதிகள் இருந்தாலும் மேடம், இப்போ மாணவர்கள்கிட்டயே என்ன இருக்குன்னா, ஒரு தனியார் பள்ளி மாணவனை பார்க்கும்போது ஒரு யூனிஃபார்மு, ஒரு ஷூவு, டை, ஐடென்டி கார்டு போட்டுட்டு அது ரோட்ல போறதுக்கும், ஒரு அரசாங்க பள்ளியில வரும்போது ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போயிட்டு அங்க போய் இருக்கிறதுக்கும் மாணவர்கள்கிட்டயுமே இந்த ஒரு நீங்க எங்க பள்ளி மாணவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நாங்கள் காமராஜர் பிறந்த நாள் விழா அன்னைக்கு ஸ்பான்சர்ஸ் மூலம் பசங்களுக்கு அது அப்பயும் நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி எல்லாம் ஒரு தனியார் பள்ளியில் அதுக்காக தானே நீங்கள் எல்லாம் அங்கே போய் சேர்றீங்க. அந்த இது இங்கேயும் எங்கேயும் குறைஞ்சு போகலன்னு சொல்லிட்டு எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு பெல்ட்டு, டை, நல்ல நீட் யூனிஃபார்மு, அரசு யூனிஃபார்ம் கொடுக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்பான்சர்ஸ் மூலமும் யூனிஃபார்ம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் லீடர் ஷேஷ் கொடுக்குறோம், டைரி கொடுக்குறோம். எங்களுடைய ஸ்கூல் நேம் போட்டு தனியார் பள்ளியில இருக்கு. கண்டிப்பா அத்தனை வசதிகளும் எங்க பள்ளி மாணவர்களுக்கு இருக்கு. என்னுடைய முதல் முக்கிய நோக்கமே என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு வசதி குறைபாடோ எந்த ஒரு சலுகையோ நிற்கக்கூடாது. அவங்க இங்க எங்க பள்ளியில ஃபீல் பண்றவங்க எல்லாமே ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி. இந்த இடத்துல நான் அதை சொல்லக்கூடாது, பிரைவேட் ஸ்கூல்ல பெருமைப்படுத்தி, இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தான் நாங்க நடந்துக்குவோம். எல்லா டீச்சர்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, நல்ல ஒரு அவங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து எங்க பள்ளி ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்க பிரேயர்ல எங்க பிள்ளைங்க நிக்கிறப்பே பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளோ அழகா இருக்கும். நான் பார்த்தேன் உங்க பள்ளிக்கு வரும்போது, உங்க பள்ளியினுடைய ஆண்டு விழால கூட நான் ஒரு தடவை கலந்துக்கிட்டேன். ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எந்த அளவுக்கு வந்து கிராண்டா ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்களோ அந்த நடனம், பாடல் நிகழ்ச்சிகள் எல்லாம் அருமையா பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி மருத்துவ டெக்னிக்கல் எக்ஸ்போலையும் உங்க மாணவர்கள் பங்கெடுத்துக்கிட்டு அதுல முன்னிலைப்படுத்தப்பட்டு செய்திகளில் வந்ததை பார்த்துருக்கேன். அதே மாதிரி கராத்தே, தடிவரிசை, இன்னும் சொல்ல போனா டிவியில நடக்கக்கூடிய பாட்டு போட்டிகளுக்கு எல்லாமே கூட உங்க குழந்தைகள் போய் பங்கெடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜிம்னாஸ்டிக்லயும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம், என்னென்னலாம். அதாவது இப்போ எங்களுடைய பள்ளியினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்ல போனாலே என்னன்னா, மாணவர்கள் கிட்ட இருக்கிற தனித்திறமையை வந்து நாங்க ஊக்குவிப்போம். அவன் வந்து அகாடமிக் சைடுல எப்படி இருக்காங்கிறத தாண்டி அவனுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில்லு அது என்னன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும் அந்த பையனுடைய ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அவனுக்கு தனி திறன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கண்டறிஞ்சிருவோம். அப்போ கண்டறிஞ்சோடனே அவனை அந்த வகையில் நம்ம என்கரேஜ் பண்ணுறது, அவங்க பேரண்ட் கூப்பிட்டு பேசுறது. அவங்களுக்கு இப்போ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து சப்போஸ் சிலம்பாட்டத்தில் இருக்காங்க, இல்லை கராத்தேல இருக்காங்க, இல்லை ஜிம்னாஸ்டிக் போகிறாங்க, இல்லை வேற எந்த டிராயிங் ஆகட்டும், எந்த ஒரு போட்டிக்கு போனாலுமே அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு, நேஷ்னல் லெவல் அவார்டு வின்னர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ அவங்க வர்றப்ப அவங்கள வெற்றி வாய்ப்பை பெற்றுட்டு எங்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் வாங்க வர்றப்ப அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, பொருளுதவியிலிருந்து பண உதவியிலிருந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அவனை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம அமௌண்ட்டும். குறிப்பாக யாரோ சில மாணவர்கள் எந்தெந்த துறையில எந்தெந்த அளவுக்கு, மாவட்ட அளவுல, மாநில அளவுக்கு எந்த பொசிஷனுக்கு வந்தாங்கன்னு நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். எதுக்காக கேட்குறேன்னா, இன்னைக்கு தனியார் பள்ளிகளை பூராமே படிப்பை தாண்டி நாங்கள் வந்து மேடம் சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தனியாக நாங்கள் அந்த மாணவர்களை உற்று நோக்கி அவங்களை மேம்படுத்துவாங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூலினுடைய மெயின் செல்லிங் பாயிண்டாக இருக்குது. அதை நீங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் அரசாங்க பள்ளியிலேயே நாங்கள் அதை பண்ணுறோன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனுடைய முழு விவரம் நேயர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த போட்டிகளில் எந்தெந்த நிலையை வந்து மாநில அளவில், மாவட்ட லெவலில் வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய இருக்காங்க. இப்போ சிலம்பாட்டம்னு சொன்னீங்கனாலே அதில் வந்து கார்த்திக் குமார், திவ்ய பாரதி, இவங்க எல்லாமே கோல்டு மெடலே வாங்கியிருக்காங்க. கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஆமா, எந்த அளவுல? மாவட்ட அளவுல, மாநில அளவுலயும் வாங்கியிருக்காங்க, மாவட்ட அளவுலயும் வாங்கியிருக்காங்க. இப்ப ஜிம்னாஸ்டிக்னு எடுத்துட்டா யோகன் அப்படிங்கிற மாணவன் வாங்கியிருக்கான். அவளோட சிஸ்டரும் அரசாங்க பள்ளியில ஒரு ஜிம்னாஸ்டிக் மாணவன்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா. அதாவது நம்ம ஒரு ஆண்டு விழா டைம்ல வந்து அவனை செய்ய சொன்னோம்னா நமக்கு அந்த ஃப்ளோரிங் வசதி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிம்னாஸ்டிக்லாம் எந்த இடத்துல வேணாலும் பண்ணிட முடியாது. பட் அதுக்குரிய தனியார் பள்ளியிலேயே ஜிம்னாஸ்டிக் உண்டான வசதிகள் கிடையாது. ஆனா அவங்க தனியா போய் அவங்க பேரண்ட், இதுல வந்து அவங்க பேரண்ட்டையும் நான் வந்து பாராட்டணும். ஏன்னா அவங்க சலிக்காம கூட்டிட்டு போவாங்க. இப்போ எங்க நடந்தாலும் கூட்டிட்டு போவாங்க. நாங்க என்ன சொல்லிடுவோம், நீங்க கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க பண்ணிடுறோம். இப்ப சப்போஸ் வந்து அவனால படிப்பு அந்த டைம்ல மிஸ் ஆகும், ஒரு வாரம் போனாங்கன்னா அவனுக்கு அதுக்கு உண்டானதையும் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அதே போல அந்த சிலம்பம்லாம் பசங்க 2 கையில சுத்துவாங்க.
நமக்கு அப்பயே நமக்கு பயமா இருக்கும், ஐயோ பிள்ளைங்களா இருக்காங்களே எங்கேயாவது விழுந்துருமானே, அவ்வளோ லாபகமா சுத்துவாங்க. நமக்கே அடடா நம்மலாம் இந்த வயசுல இதெல்லாம் கத்துக்காம விட்டோமேன்னு சொல்லிட்டு, அப்ப நமக்கு கிடைக்காதது அதெல்லாம் அந்த பசங்க செய்யறப்ப நமக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு வரும். அப்ப அந்த பசங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேறும். இப்ப நம்ம இப்படி அந்த பையன் அந்த அவார்டை வாங்கிட்டு வரப்ப நாங்க நின்று போட்டோ எடுப்போம், நம்ம அதை ஸ்டேட்டஸ்ல வைப்போம், நம்ம ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புறப்ப அதெல்லாம் அவங்க நியூஸா வர்றப்ப அந்த பேரண்ட்டுக்கு அது ஒரு அபரிமிதமான சந்தோஷம் இருக்கும். இப்போ ஒரு நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், கண்டிப்பா இப்ப நம்ம என்ன நினைப்போம், இப்ப நம்ம போட்டோ பேப்பர்ல வந்துச்சுனாலே அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்ற மாணவன் அவனோட கப்போட அவனோட சர்டிபிகேட்டோட நம்ம ஆசிரியர்களோடய பேரண்டோட நின்று எடுக்கிறப்ப அவங்க பேரண்ட்டுக்கு இதை விடவா மிகப்பெரிய சந்தோஷம் இருந்துற போதுன்னு அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை சொல்ல நமக்கு அவங்களை எவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ, அந்த மாணவர்களை எவ்வளவு ப்ரமோட் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றோம். இது மாணவர்களுக்கு சந்தோஷம், அவங்களுடைய பெற்றவர்களுக்கு சந்தோஷம், தலைமை ஆசிரியரா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே போல அவங்களுக்கு நம்ம இப்போ லீவ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பர்மிஷனை நம்ம கொடுத்து நம்ம அவங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம். அந்த பாடம் மிஸ் ஆகாம அதையும் நம்ம பாத்துக்கிறோம். ஸோ சைமல்டேனியஸா நம்ம எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போறோம். இப்போ அந்த யோகன்ற பையன் ஜிம்னாஸ்டிக் இருந்தாலும் இன்னைக்கு NMMSல பாஸ் பண்ணியிருக்கான். NMMSல இந்த வருடம் 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரி கோச்சிங் கொடுத்துருக்கோம், குவாலிட்டி எஜுகேஷனும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்கில் உள்ள குழந்தைங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொமோட் பண்றோம். அதே போல அவங்களும் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிந்த மாணவர்கள்ட்ட சொல்லி நம்ம பள்ளிக்கு வர அட்மிஷன் அதிகமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நானே போய் என் பள்ளியில சேர்த்துன்னு சொல்றதுக்கும் என் பையன் அங்க படிக்கிறான் அவ்வளவு அருமையா இருக்கு இந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லி இப்பயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு லீவ்ல கிட்டத்தட்ட ஒரு 47 அட்மிஷன் காட்ட வந்திருக்கு. இது எல்லாமே எங்க ரெஃபரன்ஸ் தாண்டி வேற ரெஃபரன்ஸ் மூலமா தான் வர்றாங்க. ஆமா ஆமா. அதாவது இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி ஒருத்தர் சொல்லி அவங்க வர்றாங்கிறப்ப அதுவும் நமக்கு பெருமையா தானே இருக்கும். நான் முதல்ல வந்தவொடனே அட்மிஷன் பண்ணாங்க, யார் சொன்னாங்கன்ற கேட்பேன். அப்புறம் இந்த பள்ளியில இருந்து சொன்னாங்க, உங்க பள்ளியில போய் சேர்த்துங்க அப்படி சார். என்ன எங்களுதுல 8th வரைக்கும் இருக்கு, LKGல இருந்து 8வது வரைக்கும். கண்டிப்பா ஒரு LKG குழந்தை இன்னைக்கு ஒரு 150 திருக்குறள் சொல்லுவாங்க. அந்த குழந்தைய ஆமா அந்த குழந்தைய நம்ம ஸ்டேஜ்ல நிக்க வச்சு அவங்கள நம்ம பேச வைக்கிறோம். அவங்களுக்கு அந்த குழந்தைய பேசின உடனே அன்னைக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க உடனே பார்த்துட்டு எனக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க, எங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துருவாங்க. அதே போல எங்களுக்கு டோனர்ஸ் ஜாஸ்தி எங்க ஸ்கூலுக்கு. இப்ப நம்ம நிகழ்வுகள்லாம் பேப்பர்ல வர்றதை பார்த்துட்டு, நியூஸா வர்றதை பார்த்துட்டு, இல்ல நம்ம தெரிஞ்சவங்க மூலமா கேட்டுட்டு வாலண்டியர்ஸா மேம் நான் இந்த மாதிரி டென்னிஸ் கிளப்ல இருந்து வரேன், நான் இந்த மாதிரி ரவுண்ட் டேபிள்ல இருந்து வரேன், நான் இந்த மாதிரி ரோட்டரி கிளப்ல இருந்து வரேன், உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் போய் என்னுடைய பள்ளிக்கு நன்கொடை கொடுங்கன்னு கேட்டது போய் அவங்களாவே எங்க ஸ்கூலுக்கு இன்னைக்கு என்ன உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டு செய்யறாங்க. அப்படி கேட்கிறப்ப நான் என்னுடைய நீடை சொல்லிடுவேன். அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் மூலமா எங்களுக்கு 25 லட்ச ரூபாய் மதிப்புல 3 கிளாஸ் ரூம் கட்டி தராங்க. 25 லட்ச ரூபாய். ஆமா ஆமா. இது என்னைக்கோ நான் எங்களுக்கு கிளாஸ் ரூம் பத்தலன்னு சொன்னதை வச்சுட்டு அவங்க மனசுல வச்சு அவங்க ப்ராஜெக்ட் மறுபடியும் ஆரம்பிக்கிறப்ப நீங்க 25 லட்ச ரூபாய் ஒரு டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்க அவங்க மத்தியில நம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் குறிப்பா நேயர்களுக்கு சொன்னோம்னா, இன்னைக்கு ஈரோட்டுல இருந்து வெளிவரக்கூடிய தினசரி நாளிதழ்கள்ல நீங்க பார்க்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு 4-5 தடவை நாச்சுக்கு மேடம்னுடைய ஸ்கூல் ஏதோ ஒரு காரணங்களுக்காக, நல்ல காரணங்களுக்காக, மாணவர்களுடைய அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய தனித்திறமைக்காக, இல்ல மேடம் வாங்குற அவார்டுக்காக, இல்ல அவங்க டீச்சர்கள் செய்யக்கூடிய சேவைக்காக இந்த மாதிரி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மூலியமாகவும் டோனர்ஸ் மூலியமாகவும் இவங்க பள்ளியை பத்தின செய்திகள் வந்த வண்ணமாவே தான் இருக்கு. அந்த வகையில நீங்க மற்ற அரசாங்க பள்ளிக்கும் நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கீங்கன்னு சொன்னா அது மிகையாகாது மேடம். அதுக்காக ஸ்பெஷல் பாராட்டுகள். தேங்க்யூ. இப்ப இதெல்லாம் செய்யணும்னாக்கா டீச்சர்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஒரு தலைமை ஆசிரியரா மட்டும் நீங்க இதை செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அரசாங்க பள்ளியில நம்ம நிறைய பார்க்கக்கூடிய விஷயமே இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கும். கண்டிப்பா. அரசாங்க பள்ளியில நம்ம பார்த்திருக்கோம். அரசாங்க பள்ளி மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும், எல்லா ஸ்கூல்லயுமே பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். எல்லா பாலிடிக்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுடைய டீச்சர் தலைமை ஆசிரியர் பற்றிய உறவை பத்தி நீங்க சொல்லுங்களேன். அதாவது இப்படி தட்டினா தான் ஓசை, இப்படி பண்ணா ஓசை வராது. அதனால எங்களுடைய பள்ளியுடைய சக்சஸ்க்கு எங்களுடைய அனைத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருமே காரணம். இது தலைமை ஆசிரியர் மட்டும்தான். அவங்க எல்லாம் பண்ற ஒரு எனர்ஜியில தான் நம்ம பள்ளிக்கான விருதுகள் கிடைக்குது. அவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. அதே போல நாங்கள்லாம் தலைமை ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள்னே கிடையாது. எங்க பள்ளியில கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்கும். எல்லா ஆல் ஆர் ஈக்குவல். அதே போல தூய்மை பணியாளர் சொல்ற மாதிரி ஆண்மநேய உரிமை. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க பள்ளிக்கு வர்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் விரும்பி வருவாங்க. ஐயோ லீவ் போடணும்னா சங்கடப்படுற ஆள்கள் மாதிரிதான்.
ஸ்கூலுக்கு வரணும்னா சந்தோஷம். சந்தோஷம். ஆசிரியர்களுக்கும் நீங்க பல அப்படிதான். மாணவர்களுக்கு ஆமா. டீச்சர்கிட்ட அதான பார்க்க முடியல. திங்கட்கிழமை ஆனவே ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா, ஐயோ ஆபீஸ் போகணுமா தானே இருக்கு. அப்ப வீட்ல இருந்து வந்தா அப்பாடா அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்க ஸ்கூல்ல இருக்கும். ஓ. எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போனா அப்பாடான்னு இருக்கும். எங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாத்துக்குமே, இன்க்ளூடிங் டீச்சர்ஸ், இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே அவ்வளவு ஒரு மன நிறைவான, ஒரு மன நிம்மதியான, ஒரு மகிழ்ச்சியான இடமா தான் நாங்க எங்க பள்ளியை வச்சிருக்கோம். அது ஒரு கோயில் மாதிரி. எப்படி கோயிலுக்கு போனா அனைத்தினுடைய மக்களினுடைய எண்ண அலைகள் ஒரே மாதிரி இருக்கோ, அதுதான் நம்ம சொல்றோம். எந்த இடத்துல வந்து எண்ண அலைகள் வந்து பாசிட்டிவா இருக்கோ அங்க வந்து there will be a success. இல்ல, இது நல்ல வார்த்தை நீங்க சொன்னது. அதாவது கல்விக்கூடம் வந்து கோயில் மாதிரி இருக்கணும் நீங்க இல்லையா. இன்னைக்கு பல கல்விக்கூடங்கள் வந்து ஒரு வியாபார நிலையமா மாறிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு அரசாங்க பள்ளி வந்து நீங்க ஒரு கோயிலுக்கு சமமா நீங்க அது இருக்குங்கிறது உண்மையாலுமே நேயர்களுக்கு கண்டிப்பா அது அவங்களுடைய மனசையும் தொடர்ந்து நினைக்கிறேன் நான். சொன்ன மாதிரி நீங்க டீச்சர்களுடைய செயல்பாடுனாலதான் இந்த வெற்றி உங்களுக்கு. டீச்சர்கள் வந்து எல்லாமே எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம தான் பழகுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது பலதரப்பட்ட சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், ஏழ்மையான சூழ்நிலைகள், படிப்பெல்லாம் ஒரு தேவையில்லைங்கிற மாதிரி அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு குடும்பங்கள், படிப்பினுடைய பலனை முழுமையா அனுபவிக்காத குடும்பங்கள்ல இருந்தெல்லாம் மாணவர்கள் வரும்போது சில சூழ்நிலைகள்ல வந்து அவங்க பெற்றவர்களே வந்து படிப்புக்கு வந்து எதிர்பார்க்கறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அங்க போய் படிக்கிற நேரம் போய் ஒரு வேலைக்கு போடாங்கிறதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம் நம்ம அக்கம் பக்கத்துல. அந்த மாதிரி உங்க ஸ்கூல்லையும் இருந்திருக்கும், அது இல்லாம இருந்திருக்காது. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு நீங்க இப்போ வந்திருக்கிறீங்கன்னா பல எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்க நிலைமையை கடந்து தான் இங்க வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க இந்த குழந்தைகளினுடைய பெற்றோர், அவங்க குடும்ப சூழ்நிலைகள், அதையெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சு அரசாங்க பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு இழுக்கிறீங்க? அதாவது இப்ப நான் அந்த பள்ளிக்கு போனப்ப பாத்தீங்கன்னா 2012 தலைமை ஆசிரியரா பதவி உயர்வு பெற்று அந்த பள்ளிக்கு போனேன். அப்ப வந்து கிட்டத்தட்ட 70 மாணவர்கள் தான் இருந்தாங்க. 2012 70 மாணவர்கள். ஆமா, 77 மாணவர்கள் இருந்தாங்க. இதுல ஒரு 5-6 மாணவர்கள் வந்து அவங்க வரமாட்டாங்க. இல்ல இடைநிற்றல் சொல்றேன் இல்லைங்களா. அப்ப எல்லாம் வண்டி எடுத்துட்டு போய் எல்லாம் எக்ஸாம் எழுத கூட்டிட்டு வந்த காலம் எல்லாம் உண்டு. பரீட்சை இருக்கும், நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கவலை இருக்காது. காலையில் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வண்டி எடுத்துட்டு போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து, ஆமா 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 ஆமா, ஏன்னா நமக்கு வந்து குழந்தைங்களை கண்டிப்பா 100% ரிசல்ட் கொடுக்கணும், ஆல் பாஸ். அப்ப அத்தனை மாணவர்களும் பரீட்சை எழுதணும். அப்ப வந்து காலையில நேரம் போயிட்டு 9 மணி 9:30க்கு எக்ஸாம்னா டீச்சருங்க 8 மணிக்கே போய் வராத பசங்க எல்லாரும் வராத இருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு நாள். ஆமா, அவங்க வீட்டுக்கே போய் வண்டியில கூட்டிட்டு வந்து எக்ஸாம் எழுதின காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு எங்க பள்ளியில பாத்தீங்கன்னா 280 பேர் இன்னைக்கு மாணவர்கள் எல்கேஜில இருந்து 8th வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். மொத்த கெபாசிட்டி எவ்வளவு உங்க ஸ்கூல்ல? எத்தனை மாணவர்கள் வரைக்கும் படிக்க முடியும்? அந்த இப்பயே எங்களுக்கு இடம் கம்மி தான். அதனாலதான் இப்ப கிளாஸ் கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது பள்ளி அளவுல பரப்பளவுல பாத்தீங்கன்னா அது நகரினுடைய மையத்துல அமைஞ்சிருக்கு, ஹார்ட் ஆஃப் த சிட்டில தான் இருக்கு. பரப்பளவு கம்மி தான். அதுல வந்து 280 மாணவர்கள்ங்கிறது வந்து அதிகபட்ச எண்ணிக்கை தான். இப்ப நாங்களே என்ன பண்ணுவோம், ஒரு வகுப்புக்கு 30 மாணவர்களுக்கு மேல சேர்த்த முடியாம நிலைமையில தான் இருக்கும். ஏன்னா எடுத்துக்க முடியாத நிலைமையில தான் இருக்கும். நம்ம அப்பயும் ரெக்கமெண்டேஷனோட எங்களுக்கு வருவாங்க. இப்படி வந்து எங்க குழந்தைங்களை சேர்த்து, ஆமா 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 வரும், சொல்லி விடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுவே ஒரு பேரும் இருக்கு, ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்கன்னு அப்படி கிடையாது. நம்மளுடைய பள்ளி இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாணவர்களை சேர்த்த முடியும். ஆனாலும் நாங்கள் கொடுமான வரைக்கும் வந்து மாணவர்களை வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எல்கேஜில இருந்து 8th வரைக்கும் நம்ம மாணவர்கள் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பள்ளியினுடைய சுற்றளவுல ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுலயே 18 பள்ளிகள் அமைந்திருக்கு. தனியார் பள்ளிகள் கண்டிப்பா எய்டட் அமைஞ்சிருக்கு தனி. ஆமா, பள்ளியில இருந்து 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுல 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் சுற்றளவுன்னு வச்சா கூட 18 பள்ளிகளுக்கு மேல இருக்கு. இது இல்ல 12th வரைக்கும் உள்ள பள்ளிகளும் இருக்கு. அத்தனை பள்ளிகளை தாண்டி என்னோட பள்ளியில கொண்டு வந்து அவங்கள மாணவர்கள் வந்து அவங்க பேரண்ட் அட்மிஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. மேடம் உங்களை நம்பிதான் சேர்த்துறோம் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து என்ன எனக்கு நமக்கு மைண்ட்லேயே இருக்கும். எங்கேயுமே கிடைக்காததை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணுங்கிறது வந்து என்னோட மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். அதனால் இது வந்து சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன்ற மாதிரி அப்படி நம்ம கொண்டு போயிடுவோம். குழந்தைங்களுக்கு வந்து என்ன தேவை, அவங்களுக்கு என்ன அகாடமிக் மட்டும் முக்கியம் கிடையாது, எல்லாமே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்கேஜி குழந்தை இன்னைக்கு மைக்கு பிடிச்சி இங்கிலீஷில் பிளட் சொல்லுவாங்க, ப்ரேயர்லேருந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் மண்டே காமன் ப்ரேயர் வைக்கிறப்ப
பாத்தீங்கன்னா அந்த எல்கேஜி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகுப்பு அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த வாரம் எல்கேஜி யூகேஜில இருந்து அப்படி பண்றப்ப அந்த பசங்க வந்து அழகா பிளட்ஜ் சொல்றதாகட்டும், திருக்குறளுடைய விளக்கம், பொதறிவு, மைக்க பிடிச்சு பேசுவாங்க. இதை நான் வந்து உறுதியா சொல்லுவேன். எங்க பிள்ளைங்க கிட்ட யாருக்கிட்ட மைக்க கொடுத்தாலும் பேசுவாங்க. இன்னைக்கு ஆமா நிறைய பேர் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனா அவங்களுக்கு மைக்ல பேசுறப்போ ஒரு பயம் இருக்கும். ஆமா, இன்னைக்கு அவங்க ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல மனிதன் அதிகமா பயப்படுறது நம்பர் 1 எதுன்னு கேட்டீங்கன்னா மேடை பேச்சு. ஒரு மைக்கு முன்னாடி ஒரு 100 பேர் 10 பேர்த்துக்கு முன்னாடி நின்று பேசுறது தான் மனுஷன் சாவ கண்டு பயப்படுறதை விட 10 பேர்த்துக்கு முன்னாடி நின்று பேசுறது தான் மனிதனுக்கு ஒரு பயம்ங்கிறத சர்வே சொல்லுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயத்தை நீங்க தெளிவச்சு உங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்டே ஸ்டேஜ் ஏறி பேசுற அளவுக்கு தயார் பண்றேன்றீங்க. கண்டிப்பா. அதாவது அவங்களுக்கு இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்பயே நம்ம கொடுத்துருவோம். மைக்கு கொடுத்துட்டா அது இதை விட ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமா 1/2 மணி நேரத்துல முடிக்கணும்னு நினைப்பேன். அப்ப எல்லாரும் நாங்க மேடம் நான் மேடம் எல்லாரும் வருவாங்க. நமக்கு மறுதளிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும், ஆவலா வருவாங்கங்க. அத பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு போட்டியே சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே போட்டியில இருந்து பின்வாங்கிறது பாதி, நிறைய பேர் இருப்பாங்க. எங்களுக்கு ஆசையா சொல்ல வருவாங்க குழந்தைங்க, நான் இதை பத்தி பேசுறேன். அதே போல மாறுவேட போட்டி ஆகட்டும், பேச்சு போட்டி ஆகட்டும், குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா கலந்துவாங்க. அதை நம்ம என்கரேஜ் பண்றோம். அதே போல பள்ளியில வந்து பரிசு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி நாங்க ரெடி பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களும் ஏதாவது ஒரு போட்டியில கலந்து பரிசு வாங்குற மாதிரி நாங்க ரெடி பண்ணிடுவோம். சர்டிபிகேட், பிரைசஸ் நிறைய இதெல்லாம் நாங்க போடுறது பண்றது தெரிஞ்சது மூலமா ஸ்பான்சர்ஸும் எங்களுக்கு நிறைய கிடைக்கும். முதல்ல எல்லாம் நாங்க செலவு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்ப ஸ்பான்சர்ஸே வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளை 280 ஓகே நாங்க 280 வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தோம், 280 பொருட்கள் வாங்கி கொடுத்துறோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஸ்பான்சர்ஸும் நிறைய கிடைக்கிறாங்க. ஏன்னா ஒண்ணு நம்ம நல்லது செய்யறது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நமக்கு பல படிகள் வந்து முன்னேற்றம் அடுத்தவங்க விட்டு இருந்து நமக்கு கிடைச்சிடும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுல தான் நம்ம ரொம்ப கவனமா நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பள்ளியோ இதையோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹெல்ப், ஏன்னா நம்ம நல்லது செய்யறோங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மள அறியாம நமக்கு தேவையான உதவிகள் வந்து பல வகையாக நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதே போல பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கு. நீங்க அப்படியே ஒண்ணு கேட்டீங்க, மாணவர்கள் வந்து எப்படி நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரவழைக்கிறதுல எப்படி இது பண்றீங்கன்னு. நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அதாவது ஆரம்ப இப்ப எல்லாம் அந்த நிகழ்வு குறைஞ்சு ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை வந்திருக்கும். அப்ப பிரிஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தை அம்மா கூட போறதா அப்பா கூட போறதான்னு ஒரு இது இருக்கும். அப்ப வெளியில போயிட்டாங்கன்னா அந்த குழந்தை பள்ளிக்கு வராம இருக்கும். அந்த மாதிரி டைம்ல கணவன் மனைவி இருவரையும் கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் நானு. அப்ப கொடுக்குறப்ப உங்களுடைய இது வந்து குழந்தைகளை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றப்ப அவங்க வந்து கொஞ்சம் புரிதலோட வந்து அதை ஒரு இதா எடுத்துட்டு மறுபடியும் மாறிட்டாங்க. அப்படி நிறைய குடும்பங்களை நான் சேர்த்து வச்சிருக்கேன். அதாவது நீங்க உங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தாயா இல்லாம அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு தாயா இருந்து அவங்க குடும்ப பிரச்சனைகளையும் தீர்க்கிற அளவுக்கு நீங்க கண்டிப்பா என்னால பல குடும்பங்களை வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன். வெரி குட். என்னன்னா நீங்க ஒரு குழந்தைங்க கிட்ட வந்து நீங்க ஒரு அன்பா பேசி பாருங்களேன், நிறைய விஷயம் அவங்ககிட்ட வந்து கத்துக்கலாம். நம்ம நினைச்சிருக்கோம் இவ்வளவு படிச்சிருக்கோம் இவ்வளவு பெரிய பதவியில இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். கிடையாது. நீங்க ஒரு குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த குழந்தைங்க கிட்ட பேசுறப்ப நமக்கு நிறைய புரிதல் இருக்கும். அந்த நிறைய குழந்தைங்களுடைய பேச்செல்லாம் கேட்ட அழுதியே வந்திருக்கு எனக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கும். அப்ப அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? நிறைய ஒரு பையன்லாம் நீங்க எந்த ஹெட்டிங் கொடுத்தாலும் அவன் பேசுவான். கமலேஷ்னு பேரு, அருமையா பேசுவான். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நீர்னு ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா பேசுவான், காற்றுன்னு ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா பேசுவான், விண்வெளின்னு ஒரு டாபிக் கொடுத்தா பேசுவான். அந்த மாதிரி அவன் வந்து ஒரு 5வது படிக்கிறப்ப வந்து சேர்ந்தான். ஒரு பல வித காரணங்களால அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சிட்டப்ப சேர்ந்தான். அவங்ககிட்ட வந்து அவ்வளவு ஒரு பேச்சு திறமை, படிக்கிற திறமையை தாண்டி அவங்ககிட்ட பேச்சு திறமை நிறைய இருந்துச்சு. இதையெல்லாம் நம்ம குழந்தைங்ககிட்ட பேசுறப்பதான் தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களை வச்சு அவங்க பேரண்ட்டை வர சொல்லி பேசி இன்னைக்கு அவங்க வந்து எங்களை 8th முடிச்சு போயிட்டோம். அவங்க ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த 12 வருஷத்தை இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். அதே நீங்க செய்ய பெரிய சமூக சேவையாகவும் பாக்குறேன். கண்டிப்பா. அதே போல இன்னொன்னு, உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆகட்டும் வேற ஸ்கூல் ஆகட்டும் ஒரு HM ரூலம் போறதுக்கு பயந்துக்குவாங்க. என்னோட குழந்தைங்க அழகா வந்து எங்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் சொல்லுவாங்க. அந்த ஒரு இதை வந்து அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேடம்கிட்ட சொன்னா நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் எங்கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. டீச்சர்ஸே வந்து ஏதாவது ஒண்ணுன்னா மேம் கொஞ்ச நேரம் நீங்க பாத்துக்கங்கன்னு கொண்டு வந்து விடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம். அப்ப நான் மேடம் எழுதி கட்டுறேன்ருவோம். அங்கேயே கிளாஸ்லயே இப்படின்னா கூட நான் இங்கேயே வேணா இருந்து எழுதுறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமா நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயத்தை உருவாக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கிட்ட பல மத்தவங்க கிட்ட இருந்து விஷயங்களை நம்ம வாங்க முடியாது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், ஒரு க்ளோஸ்னஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அவங்க குழந்தைகள் ஆகட்டும் பேரண்ட் ஆகட்டும் ஒரு மிரர் மாதிரி நம்ம கிட்ட எல்லாத்தையுமே கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்களோட சைக்காலஜி புரிஞ்சு அவங்க என்ன நீடு,
அவங்களுக்கு என்ன கொடுத்தா தேவலாம், எதனால இவங்க எந்த இடத்துல இந்த குழந்தை வந்து அகாடமிக்ல ஸ்டாக்னேட் ஆகலாம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணோம்னா அந்த குழந்தைங்களை சக்சஸ் பண்ண வைக்க முடியும். இப்ப இந்த இடைநிற்றல்லாம் இன்னைக்கு வந்து இல்ல. முதல்ல பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்பத்துல போறப்ப இடைநிற்றல் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பள்ளிக்கு ஆசையா வர குழந்தைகள் தான் ஜாஸ்தி. அதே போல இப்ப ஏழைப்பட்ட மாணவர்கள் பொருளாதாரத்துல கீழ்நிலையில் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நல்ல வெல் டு டூ ஃபேமிலில இருந்து கொண்டு வந்து குழந்தைகளை சேர்த்துறாங்க. நிறைய அவேர்னஸ் இருக்கு. 7.5 இடஒதுக்கீடு, அந்த உயர்கல்விக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, தமிழ் வழியில படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை 20% முன்னுரிமை கொடுக்கறது. அதனால நிறைய இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. அதே போல நிறைய பொருட்கள் வந்து அவங்க விலை இல்லாம தராங்க. இன்னைக்கு அதே புத்தகத்தை தான் அவன் வந்து காசு கொடுத்து பிரைவேட் ஸ்கூல்ல வாங்குறாங்க. ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறவங்க இன்னைக்கு அது எல்லா புத்தகங்கள், நோட்டு, இல்லை நான் வருஷத்திற்கு 4 யூனிஃபார்ம் கிடைக்குது, செப்பல், அதே போல பேகு, குழந்தைகளுக்கு சைக்கிள் கிடைக்குது, +1 +2 படிக்கிறவங்களுக்கு சைக்கிள் கிடைக்குது. இந்த மாதிரி எண்ணற்ற இது காலை உணவு திட்டம். இது வந்து மிக முக்கியமா நம்ம பாராட்டி ஆகணும். அந்த முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேயர்ல நிக்கிறப்ப நிறைய குழந்தைகள் வந்து சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருக்கும். அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இந்த காலை உணவுடைய தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க பிரேயர்ல நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் காலையில மயக்கம் போடுற மாதிரி இருப்பாங்க. நமக்கு பிரேயர் நடத்துறப்ப ஒரு 10 நிமிஷம் தானாலே நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ பிள்ளைங்க மயக்கம் போட்டுருவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க பேரண்ட் எல்லாம் எங்கேயாவது வெளியில போயிட்டு நைட் வந்து சமைப்பாங்க, காலையில நேரத்துல எந்திரிச்ச உடனே வேலைக்கு போயிருவாங்க. இந்த செஞ்சிருந்து சாப்பிடாம வர குழந்தைங்களும் இருக்கு, இல்ல இப்போ நைட்டு செஞ்சதை சாப்பிட்டு வரணுமாங்கிற குழந்தைங்களும் இருக்கு, இல்ல எதுவுமே செய்யலாம சாப்பிடாம வர குழந்தைங்களும் இருக்கு. அப்ப இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த காலை உணவுங்கிறது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவேன். ஏன்னா அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் கிடைக்கும். சொல்றது ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகள்ங்கிறாரு. அதாவது பசியினுடைய அவஸ்தைய வள்ளலார் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஞானியும் யாரும் உத்தரம் சொல்லியிருக்க முடியாது. அப்ப அந்த பசியினுடைய வேதனையை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பசி வந்தால் 10ம் பறந்து போகும்பாங்க. அந்த வள்ளலாரே எழுதியிருப்பாரு, பசின்னு ஒண்ணு வந்துட்டா அவன் எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தா கூட இறந்துதான் ஆகணும், அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் பசிக்கு தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு. அப்ப இத மாணவர்களா படிக்க வரவங்க வயிற்றுல பசியை வச்சுக்கிட்டு படிப்பு ஏறுமானா கண்டிப்பா ஏறாது. அது அரசாங்கங்கள் வந்து காலை உணவு, மதியம் உணவு கொண்டு வந்து மக்களுக்கு வந்து உணவு அளிச்சு மாணவர்களை படிக்க வைக்கிறது உண்மையாலுமே ஒரு பாராட்டப்பட வேண்டிய திட்டம். இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னாங்க, இப்ப வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் பேசியிருக்கிறப்ப அவர் கரெக்டா என்ன சொல்றாரு, நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஒரு குழந்தைக்கு, இத்தனை வயசு குழந்தைக்கு என்ன போய் சேரணும்னு அவர் சொல்றாரு, அத்தனையும் மதிய உணவுல கிடைக்குது அவங்களுக்கு. வெரி குட். கண்டிப்பா நம்ம நீங்க வந்து வசதி வாய்ப்பு உள்ள குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிடுறது வந்து அது ஏதோ காசுக்கு வாங்கி சாப்பிடலாமே தவிர அதுல வந்து முழுமையான ஒரு சத்து போகுதான் கிடையாது. தனியார் ஸ்கூல்ல கூட நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து அவங்க இந்த மாதிரி பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்னே அவங்க இப்ப பேரை வச்சு அதுல கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய பிரைவேட் ஸ்கூல்லயே வந்து ஸ்நாக்ஸ் வந்து பேக்கேஜ்டு ஸ்நாக்ஸ் வந்து அலோவ் பண்றது இல்லை அவங்க. ஸோ நீங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுக்குறீங்கிறது வந்து அருமையான ஒரு இது. எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா மேடம், இப்போ என்னதான் அரசாங்க பள்ளியில் இவ்வளவு வாய்ப்புகள் இருந்து எல்லாமே கொடுத்தா கூட பெற்றவர்கள் மத்தியில வந்து இன்னும் வந்து ஒரு என்ன போதை இருக்குன்னா, அரசாங்க பள்ளிக்கு போனா என் பையன் இங்கிலீஷ் பேசுவான், தனியார் பள்ளியில போனா என் பையன் வந்து இங்கிலீஷ் பேசுவான், அரசாங்க பள்ளியில படிக்கிற பையன் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான். நமக்கு தெரியும் ஆங்கிலம்ங்கிறது அறிவல்ல, ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி தான். இப்ப நம்ம எப்படி தமிழ் பேசுறோமோ, ஹிந்தி பேசுறோமோ, தெலுங்கு பேசுறோமோ, கன்னடம் பேசுறோமோ, அந்த மாதிரி ஆங்கிலம் வந்து ஒரு மொழிதானே ஒழிய அறிவு இல்லை. ஆனா இது நம்ம மக்கள் மத்தியில் என்னன்னா இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்றோம், ஆங்கில அறிவு. அந்த 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசணுங்கிறதுக்காக கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயை கொண்டு போய் பள்ளியில கொடுத்துட்டு இருக்காங்க. இது மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் அதை வந்து ஒரு வீட்டுல போயிட்டு நடிகர் விவேக் கூட வந்து ஒரு படத்துல காமெடியா சொல்லுவாரு, வண்டியில போகும்போது போலீஸ் பிடிச்சிக்கும், அவர் உடனே ஸ்கூலினுடைய லீவ் லெட்டர் சொல்லுவார், as I am suffering from fever, I could not able to attend the class. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து அவர் என்ன பேசுறாருனே புரியாது, ஆனா ஏதோ இங்கிலீஷ் பேசுறாரு, சார் வணக்கம் சார் போயிருங்கன்னு. அந்த மாதிரி எதுவுமே புரியலன்னா கூட அந்த ஆங்கிலத்துல பேசுறது. சரி, இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதுதான் சொல்றேன், இது வந்து ஒரு மாயை, ஒரு ஆங்கிலத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல். ஆங்கிலம் கட்டாயம் தேவை, ஆங்கிலம் வந்து தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒரு ஆங்கிலம் பேசுறதே வந்து ஒரு அறிவு அப்படின்னு இங்க வரதான் இருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பையும் நம்ம வந்து நிராகரிச்சிடவும் முடியாது. ஏன்னா அந்த சூழ்நிலையில இருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தான் பையன் ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா, இப்ப எப்படி ஒரு பிறந்த குழந்தை வந்து ஒரு அப்பா அம்மானு முழுசா சொல்ல முடியலனா கூட தத்தக்கா புத்தக்கான்னு பேசினா கூட ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? அந்த மாதிரி ஆங்கிள் கூட நம்ம எடுத்துக்கலாமே ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்காக. ஒரு மாணவன் வந்து தனியார் பள்ளியில போயிட்டு வந்துட்டு ஆங்கிலம் பேசும்போது அதுக்கு வந்து செவிசாய்ச்சு அதை ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய பெற்றோர்களுக்காக உங்களுடைய பள்ளிகள்ல ஆங்கில
மொழி பயிற்றுவித்தலுக்கும் ஆங்கில புலமைக்காகவும் ஏதாவது முயற்சி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? அதுவுமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா வந்து வெளியில இருந்து ஆட்கள் வர வச்சு பண்றோம். நம்ம பள்ளியில எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இன்னைக்கு பெரும்பாலான பெற்றவர்கள் லட்சக்கணக்கான ரூபாயை கடனை வாங்கி கொண்டு போய் தனியார் பள்ளிகள் அது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் பேசுறாங்களே, அது வந்து ஒரு மாயை, அது ஒரு போதை, அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூ. இப்ப வந்து ஆங்கில மீடியத்துல சேர்த்துறதுங்கிறது வந்து என்னை கேட்டா வந்து ஒரு அறியாமைன்னு தான் நினைப்பேன். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலயும் தெரிஞ்சுக்கிறது நியாயமா, இல்ல ஒரு லாங்குவேஜை வந்து பேசுறதுல வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்டா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமா? இப்ப வந்து அறிதல் வேற, புரிதல் வேற. இப்ப நம்ம அறிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டாங்கிறது வேற, ஒரு புரிதல் வேற. இன்னைக்கு நானும் நீங்களும் பேசுறது கம்யூனிகேஷன். நீங்க பேசுறது எனக்கு புரிஞ்சா ஓகே, சரிங்களா? அந்த வகையில ஒரு லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஒரு கன்வே பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தமிழ் ஒழுங்கா படிக்க தெரியுதான்னு பாருங்க. தமிழ் தெரியல, எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. அததான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல தமிழை பேசுறதுக்கு ஒரு அச்சப்படுற ஒரு சூழ்நிலையும், தமிழ் பேசினா கேவலமா அப்படிங்கிற நினைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு எதனால வந்துச்சு? ஆங்கில மோகம். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைங்கல இருந்தே நீங்க சொல்லுவோமே, நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் இன்னைக்கு ஏதாவது இந்த குழந்தைங்க வாசிச்சு நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு எந்த மொழியா இருந்தாலுமே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சா நம்ம அதை கத்துக்க முடியும். ஒன்னும் இல்லை, நீங்க எங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஒரு ஐடி ஃபீல்டுல வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடி ஃபீல்டுக்குரியதவா அந்த 4 வருஷம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போறாங்க? கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அந்த இதுல எடுத்துக்குவாங்க. அதனால இந்த ஒரு லாங்குவேஜ்ங்கிறத வந்து நம்ம அதை தனியா எடுத்து வச்சிருவோம். ஒரு 6 மாசம் நீங்க எங்க போனீங்கன்னாலும் அந்த லாங்குவேஜை நீங்க கத்துக்கலாம். இல்ல அதுக்கு தனியா கூட நீங்க வந்து சாட்டர்டே சண்டே போய்க்கலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இதுல எனக்கு ஒரு இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், எனக்கு இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ என்னதான் வந்து அறிவார்ந்து படிச்சாலும், தமிழ் மீடியத்துல படிச்ச நிறைய மார்க்குகள் எடுத்தாலும், அவங்க வந்து ஒரு மேற்படிப்புக்காக போகும்போதோ இல்ல வந்து ஒரு வேலை வாய்ப்புக்காக போகும்போதோ அங்க போய் ஒரு ஆங்கிலம்ங்கிறது வந்து ஒரு கட்டாய, இன்றைய காலகட்டத்துல கட்டாய தேவையா மாறிடுது. அப்போ பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு எண்ணங்கள் இருக்குன்னா, இப்போ ஆரம்பத்துலேருந்தே இங்கிலீஷ்ல படிச்சுட்டானா வந்து வேலைக்கு போற இடத்துலயோ இல்ல உயர்கல்வி போற இடத்துலயோ இவனுக்கு வந்து இடையூறு இல்லாம இருக்கும். அதாவது ஒரு பக்கம் போதைங்கிறது மாயைங்கிறது எடுத்துட்டா கூட இந்த மாதிரி வந்து ஒரு பிராக்டிக்கலான ப்ராப்ளமும் இருக்கு. அததான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பலவிதமான மாயைகளை காட்டி அவங்க வந்து பணம் வசூலிக்கிறதுக்காக எல்லாமே செய்யறாங்க. நாங்க அரசு பள்ளியில இட் இஸ் ஓபன் டு ஆல். யார் வேணா வந்து நம்ம பள்ளியில சேர்த்தலாம், படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இங்க எல்லாமே உங்களுக்கு தரமாவும் கிடைக்குது. லாங்குவேஜ் கண்டிப்பா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்கு. பேரண்ட் தமிழ் மீடியம் கேட்டா நாங்க தமிழ் மீடியம் அட்மிஷன் போடுவோம், இங்கிலீஷ் மீடியம் கேட்டா இங்கிலீஷ் மீடியம் அட்மிஷன் போடுவோம். நம்ம அது வந்து இப்ப அதான் சொல்றேனே, எங்களுதுல வந்து கேஜில இருந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 லைன்ஸ்ல இருந்து 12 லைன்ஸ் வரைக்கும் இங்கிலீஷ்ல குழந்தைங்க பேசுவாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும்னு சொல்ல வரேன். நான் பார்க்காதையே அரசு பள்ளியில வந்து இருக்க இல்ல அது இல்ல நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே இருக்கு. உள்ள வந்து பார்த்துட்டு அவங்களாவே இதுல வந்து ஃபுல்ஃபில் ஆகி எங்க குழந்தைய சேர்த்துறோம்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பள்ளியில சேர்த்துறதுக்கு உண்டான மிக முக்கிய பேசிக் நீட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கிடைக்குதான்னு பாருங்க. லாங்குவேஜை மட்டும் மென்ஷன் பண்ணி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு குறிப்பா சொல்ல போனா, இன்னைக்கு தனியார் பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய படிப்பும் அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய படிப்பும் பார்க்கும் போதே அரசாங்க பள்ளியில படிச்சவங்க அதிகமா படிச்ச ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. இப்ப நாங்களே வந்து டிஆர்பி எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. ஏன் அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் இப்ப இன்னைக்கு தேர்வு எழுதி பலவிதமான தேர்வுகள் எழுதி உள்ளே வர முடியுது. ஆனா உங்களுக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் உடைய குவாலிபிகேஷன் வந்து இருக்கலாம். அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்களும் அதுல வேலை பாக்குறாங்க, பிஏ முடிச்சவங்களும் வேலை பாக்குறாங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏன் இப்ப அவங்களால ஒரு டிஆர்பி எக்ஸாமோ ஒரு எக்ஸாமோ கிளியர் பண்ணி வர முடியறது இல்லைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. அப்ப இது வந்து அரசு பள்ளியில ஆசிரியர்களா போறதுக்கு வந்து யார் வேணாலும் போயிட முடியாது. கண்டிப்பா. அதுவும் வந்து ஒரு எல்லா அதிக தகுதி வாய்ந்தவர்கள் தான் இன்னைக்கு அரசாங்க பள்ளி ஆசிரியர். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க பாருங்க, ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், பேங்க்ல இருக்கவங்களாகட்டும், எல்லாருமே அரசு பள்ளியில வந்தவங்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போறவங்க எல்லாருமே ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவங்களா அந்த மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சவங்க வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ் மேக்னெட்டுகளா இருக்காங்க. அதான் இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில இன்னைக்கு இருக்கிற எல்லா அதிகாரிகளுமே அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தவங்க தான். இப்ப அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ஸ்கில் இல்லைன்னு சொல்றீங்களா? எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு வருடம் போக போக ஒவ்வொரு வகுப்புக்கு போக போக அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கண்டிப்பா. இப்ப நானே 10th வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் 11th 12th பண்ணேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கூலோட ஹெச்எம்மா இருக்கும். படிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிராஜுவலா அது வந்துடும். நீங்க வந்து 1வதுலயே வந்து ஐஏஎஸ் படிப்பானான்னு யோசிக்க கூடாது. படிக்க 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 அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைங்களுடைய நாலேஜ் வளரப்ப அந்த எல்லா ஸ்கில்ஸுமே ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை தான் அந்த பேசிக்ல இருந்து நம்ம கொண்டு வரணும். அருமையா சொன்னீங்க மேடம். இப்போ
நம்மளுடைய தனியார் பள்ளியில் இன்னொன்று என்னன்னா பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகட்டும் அந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல திட்டங்களை வந்து பல கல்வித்துறையில் நிலையங்களில் பண்ணுறதை பார்க்க முடியுது. நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இப்போ வந்து அரசு பள்ளியில வந்து பள்ளி மேலாண்மை குழுன்னு இருக்கு. பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னா நம்ம பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் அதுல இருப்பாங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளாட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க, தலைமை ஆசிரியர், ஆசிரியர் ஒருத்தர் உறுப்பினராக இருப்பாங்க, அதுவும் இருக்கு. எஸ்எம்சி பெற்றோர் ஆசிரியர் கழகமும் இருக்கு. ஓகே. அப்போ வந்து இந்த எல்லா செயல்பாடுகளும் அவங்களும் வந்து அந்த ஆய்வு செய்யற முறை தான் அரசு பள்ளியில இருக்கு. இன்னைக்கு யாருமே வந்து கண்காணிக்கலாம். ஒரு அரசு பள்ளியை வந்து பல அடுக்கு கண்காணிப்பு உட்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் சங்கம்ங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் வந்து ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கு. இதுல வந்து பள்ளி மேலாண்மை குழுங்கிறது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அவங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு. உள்ள வந்து அவங்க காலை உணவு ஆய்வு பண்ணலாம், மதிய உணவு ஆய்வு பண்ணலாம், பசங்களுடைய கல்வி தரத்தை ஆய்வு பண்ணலாம், ஆசிரியர்களை ஆய்வு பண்ணலாம், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வந்து கரெக்டாக கல்வியை போதிக்கிறாங்களா, இல்லை பள்ளிக்கூட நிலைமை எப்படி இருக்குது, இந்த பள்ளிக்கு என்ன தேவை இருக்குது, இவங்களை யாரை பிடிச்சா இந்த பள்ளியினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விதமான நடவடிக்கைகள் வந்து எஸ்எம்சியும் சேர்ந்து பள்ளி நிர்வாகமும் சேர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு பள்ளிக்கு இது ஏதாவது தேவைன்னா நம்ம முதல்ல எஸ்எம்சி கவனத்துக்கு கொண்டு போவோம். இப்போ எஸ்எம்சி வந்து அதுதான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, பள்ளி மேலாண்மை குழு. ஆமா. அப்ப அந்த குழுவுக்கெல்லாம் இதுல வந்து பள்ளியினுடைய வளர்ச்சியில வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இப்ப நான் போய் ஒன்னு சொல்றதுக்கும் ஒரு பள்ளி மேலாண்மை குழு லெட்டர் பேட்ல வந்து ஒன்னு சொல்றதுக்கும் நிறைய பவர் இருக்கு. இதுல அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர் தான் இருக்கலாமா, இல்ல அந்த அந்த ஏரியாவில் இருக்கு வசிக்கக்கூடிய மக்களும் பங்கெடுக்க முடியுமா? அதாவது என்னன்னா, இப்ப உள்ளாட்சி பிரமுகர்கள் அவங்க வந்து இப்ப கவுன்சிலர்ஸ்னா அவங்க ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுய உதவி குழு உறுப்பினர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் வந்து இல்லந்தேடி கல்வி தன்னார்வலர்னு இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்க நம்ம பள்ளியினுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல வந்து இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. நல்ல செயல் திட்டங்கள் தான். ஆமா, நல்ல செயல் இருக்கு. இது வந்து நாங்க மாதம் ஒரு முறை கூட்டாதுல எஸ்எம்சிங்கிறது பள்ளியில நடக்கக்கூடிய கற்பித்தல் கர்த்தல் இந்த 2 வகையிலையும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த எஸ்எம்சிக்கு வந்து பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயாரிக்கிறதுக்கு அது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா பள்ளியில படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர் இந்த எஸ்எம்சியில எப்படி நீங்களும் பங்கு பெடுக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயும் நீங்க பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா அரசாங்க பள்ளிகள் இன்னும் மேன்மை அடைகிறது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல நம்ம பார்க்கக்கூடிய நேயர்கள் நிறைய தமிழ்நாடு பூரா அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய பெற்றோர்கள் இதை பார்ப்பாங்க. சோ அவங்க வந்து இது வரைக்கும் பெற்றோர் ஆசிரியர் குழுல இல்ல, அதுவும் ஃபுல்லாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மாதிரி வச்சுதான் அந்த பெற்றோரை தேர்ந்தெடுப்போம். நம்ம வர எல்லாருமே சேர்த்துற முடியாது. அதாவது இவ்வளவு குறிப்பிட்ட ஆண் பெற்றோர், அதே போல மாற்றுத்திறனாளி பெற்றோர், அந்த மாதிரி மாற்றுத்திறன் மாணவர்களுடைய பெற்றோர், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்ப வந்து அவங்களுக்கு ஃபுல்லா வந்து தேர்வு இது மாதிரி வச்சு எலெக்ஷன் மாதிரி வச்சுதான் அவங்களை வந்து அனைத்து பேருடைய ஓட்டுனுடைய முறைப்படிதான் அவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இப்ப அரசாங்க பள்ளி சிறப்பா செயல்படணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதுல? அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் இதுல இன்க்ளூடட் தான். எந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பெரிய பங்கு? அதாவது இப்ப பள்ளினா மருத்துவ குழுவும் தான் வருவாங்க கேம்ப். இப்ப அவங்கள வந்து இவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இந்த குழந்தைங்களை வந்து அவங்க வந்து கேம்ப் மூலமாகவோ இல்லாட்டி அவங்க எல்லாமே இப்போ எங்களுக்கு எமிஸ்ல வந்து வந்துடும். இப்ப வந்து பிஹெச்டினா அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு இத்தனை நாளைக்கு ஒரு முறை. எமிஸ்ங்கிறது என்னென்ன நேயர்களுக்கு சொல்லுங்களா? அது வந்து இப்ப நம்மளுடைய மாணவருடைய அத்தனை தரவுகளும் நம்ம அதுல இது பண்ணிடுவோம். அது ஒரு மாணவன்னா அவனை பத்தின அத்தனை டீட்டெயில் அதுல. ஆமா, அதுல எல்லாமே இப்ப மாணவர்களுடைய பெயர்ல இருந்து அவங்க அப்பா அம்மா பெயர்ல இருந்து அவனுடைய அத்தனை டேட்டா, அவன் இப்போ 6-7 லிட்டர் அவங்களுடைய மார்க்ல இருந்து நம்ம அப்லோட் பண்றோம். ஹைட்டு வெயிட்ல இருந்து எல்லாமே அதுல நம்ம பண்ணிடுறோம். அதே போல எக்ஸாம் எழுதுறப்பையும் அவங்க எல்லாமே அந்த 10th 12th நாமினல் ரூல்லாம் சொல்றாங்க, எல்லாமே அதுல இன்க்ளூட் ஆயிக்கும். இப்போ இந்த தடவையில இருந்து ஸ்காலர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய இதெல்லாம் நம்ம அதுல பதிவு பண்றோம் இல்லைங்களா, அதை வச்சு ஸ்காலர்ஷிப்பே வந்து அவங்களுக்கு அதை பார்த்து பண்ற மாதிரி தான். இப்போ எஸ்சி பெண் குழந்தைகள் அப்படின்னா அவங்கள நம்ம பண்றதை பார்த்து செக் பண்ணி அவங்களையும் எப்பயுமே ஸ்காலர்ஷிப் இப்போ எல்லாம் அக்கௌண்ட்டுக்கே போட்டுறாங்க, குழந்தைங்க அக்கௌண்ட்டுக்கு. அந்த மாதிரியும் அப்படி அனைத்து தரவுகளுமே இப்ப அதுல வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துல எல்லாம் வந்துருது. அதுல இப்ப ஒரு பள்ளியில இருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுதல் ஆகும் போதெல்லாம் முதல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஒரு எமிஸ் நம்பர் ஒண்ணுதான், நீங்க எங்க போனாலும் அந்த எமிஸ் நம்பர்ங்கிறது ஒண்ணுதான். ஓகே. முன்னாடி வந்து ஒருத்தர் இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம பசங்களை வந்து அரசு பள்ளியில போட வருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க
இந்த ஃபீஸ்க்காக நிறுத்தி வைப்பாங்க, தர முடியாது. இப்ப எல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவன் வர பேரண்ட் வந்து குழந்தைய அரசு பள்ளியில சேர்த்தணும்னா அவங்க தாராளமா சேர்த்திக்கலாம். எந்த யாரும் ஃபீஸே இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாமே அந்த போன் நம்பரை வச்சு நாங்களே சிஸ்டத்துல ஆமா எடுத்துக்கலாம், எடுக்கிற வசதி இருக்கு. பேரண்ட்டுடைய சம்மதம் இருந்தா போதும். அந்த எமிஸ் நம்பரையோ குழந்தையினுடைய ஆதார் நம்பரையோ போட்டா அவன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்ற டீடைல்ஸ். அதாவது ஒரு தனியார் பள்ளியில படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க பள்ளியில வந்து சேரணும்னு ஒரு முடிவெடுக்கும் போது தனியார் பள்ளி எந்த விதத்திலையும் அந்த மாணவரையும் அந்த பெற்றோரையும் கட்டாயப்படுத்தி அந்த பள்ளியிலே இருக்க வைக்க முடியாது. இல்ல எங்களுக்கு நீங்க ஃபீஸ் பாக்கி இருக்கு, அது பாக்கி இருக்கு, இதை கட்டினாதான் உங்களுக்கு டிசி கொடுப்போம், நாங்க டிசி கொடுக்கலாம், நீங்க இன்னொரு ஸ்கூலுக்கு போய் சேர முடியாதுங்கிற கட்டாயம் எல்லாம் இப்ப இல்ல. இந்த எம்எஸ் சிஸ்டம் வந்தனால எந்த மாணவர் வேணாலும் அரசாங்க பள்ளியில படிக்க வரணும்னா தாராளமா அவங்களுக்கு எந்த தடையும் இல்லாம பெற்றோர்களுடைய ஒப்புதல்ல வந்து அரசாங்க பள்ளியில சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எம்எஸ் சிஸ்டத்து மூலியமான்னு சொல்றோம். ஆமா, இப்ப நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தயங்கி வருவாங்க. நம்ம என்னன்னு பேசுறப்ப பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 4வது வரைக்கும் அங்க படிச்சு வச்சோங்க மேடம், இப்ப வந்து எங்களால அங்க ஃபீஸ் கட்ட முடியல, நாங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்துறோம், எங்களுக்கு டிசி கொடுங்கன்னு சொன்னா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பேலன்ஸை கட்டுங்கன்னு சொல்றாங்க. கட்டுற மாதிரி இருந்தா தான் நாங்க அங்கேயே கண்டினியூ பண்ண முடியுமில்லங்க மேடம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஆறுதல் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு நம்ம ஸ்கூலை பத்தி நம்ம சொல்லுவோம். அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, அட இதை விடவா அந்த ஸ்கூல்ல கிடைச்சிட போதுன்னு அவங்களுக்குள்ள உள்ள வந்து ஒரு இது வந்துடும், எப்படியாவது நாங்க இங்க சேர்த்தணுங்கிற ஒரு இது வர்றப்ப அப்ப வந்து அந்த டிசி வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், எமிஸ் நம்பரை உள்ள போட்டோம், இல்ல வந்துட்டு அந்த எமிஸ் நம்பரையுமே கொடுக்க மாட்டாங்க, ஆதார் நம்பர் கொடுத்தா போதும். அட்லீஸ்ட் அவங்க ஸ்கூல்ல கொடுத்திருக்க போன் நம்பர் இருந்தா கூட நம்ம அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணி எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஆமா, அப்ப வந்து இது அரசாங்க பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் எல்லாத்துக்குமே இது உண்டு. ஆமா ஆமா. அப்ப ஒரு எந்த பள்ளியில ஒரு குழந்தை வந்து நம்ம எல்கேஜில அவனுக்கு நம்ம எமிஸ் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஆதார நம்ம இன்க்ளூட் பண்ற வரைக்கும் அதே தான். இப்ப நீங்க ஆதார் நீங்க எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா, இப்போ 1வது ஒரு இடத்துல வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கான், ஆதார் எடுக்கல அப்படின்னா 2வது போனா வேற நம்பர் போட்டுக்க முடியும், நியூவா கிரியேட் பண்ணிக்கணும். ஆதார் போட்டுட்டா நீங்க அதே நம்பர் தான். வெரி குட். எமிஸ் நம்பருங்கிறது வந்து இது அருமையான ஒரு திட்டமா தான் இருக்கு மேடம். என்னுடைய இன்னொரு கடைசியான ஒரு கேள்வி, அரசாங்க பள்ளிங்கிறனால இப்ப அரசியல் கட்சிகளினுடைய தலையீடோ அரசியல்வாதிகளினுடைய தலையீடோ இருக்குதா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பள்ளிக்குள்ளார வந்து யாருமே அந்த மாதிரி தலையீடுகள் பண்றதில்ல. எல்லாருமே பள்ளி நலன் கருதியும் மாணவரோட நலன் கருதி எந்த அரசியல் இதா இருந்தாலும் அவங்க செய்யறாங்க, குழந்தைகளுக்காக அவங்க நிறைய செய்யறாங்க. உள்ள வந்து தலையீடு பண்ணி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நல்ல விதத்துலதான் அவங்களுடைய பங்கு. கண்டிப்பா. இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க அரசு வந்து இந்த 4 முதல்வர் திட்டம் மூலமாகவும் எல்லாமே நிறைய மாணவர்களுக்கு நிறைய புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு புரிதல் இல்லாத நிலைமையில இருந்தது போய் இன்னைக்கு அவ்வளவு ஒரு விழிப்புணர்வு. இன்னைக்கு இந்த கலை திருவிழாலாம் பண்ணாங்க. நல்லாவே படிக்காத குழந்தைங்க கூட ஒரு பாட்டு திறமை இருக்கும், நல்ல படிக்காத குழந்தைகளுக்கு கூட ஒரு டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும், கதை சொல்ற திறமை இருக்கும். அதே போல நிறைய வெரைட்டி பற அடிக்கிறது இருக்கும், கருவி வாத்தியங்கள் இருக்கும், அதையெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் அவங்க வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பேர் தெரியுங்களா அந்த பசங்களுக்கெல்லாம். படிக்க தெரியலன்னா அவனை வந்து பேரண்ட் வந்து இப்ப அவன் மீடியால கூட போய் பாடிட்டு வந்துட்டான். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும், ஆனா சூப்பரா பாடுவான். நாங்களாம் ஜூனியர் எஸ்பிபின்னு தான் அவனை சொல்லுவான். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க எல்லாம் வெல் டு டு ஃபேமிலி தான். எங்க பையன் இப்ப அவன் வந்து 6வது வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சாப்ல. நாங்க போனா எங்களை வந்து மதிக்க கூட மாட்டாங்க, எங்களை வந்து உட்கார வச்சு கூட பேச மாட்டாங்க. மேம் இன்னைக்கு என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து அவன் வந்து வேற 8th வரைக்கும் எங்களுக்கு இருக்கனால 9th வேற அரசு பள்ளியில தான் அவனை சேர்த்து விட்டுருக்கோம். இன்னைக்கு அவங்க அம்மா வந்து இன்னமும் எங்களை வந்து வாழ்த்திட்டு, உங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, என் பையனுடைய திறமையை வந்து நீங்க தான் வெளிக்கொணர்ந்தீங்க அப்படின்னு. அந்த மாதிரி கலை திருவிழா மூலமா நிறைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு மேல வந்திருக்காங்க. எங்களுதுல வந்து பள்ளி அளவுல வின் பண்ணி, வட்டார அளவுல வின் பண்ணி, மாவட்ட அளவுல வின் பண்ணி, அப்புறம் நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க எங்க பசங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போன தடவை வருஷத்துல நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம். அப்படி எண்ணற்ற ஸ்கீம்ஸ் மூலமா மாணவருடைய பல்வேறு திறமைகளை கொண்டு வராங்க. அதே போல இதுல மாநில அளவுல வந்து வின் பண்ற குழந்தைங்களை வந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. இப்ப அதெல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாத்தியமாகுது. அனைத்துமே இன்னைக்கு சாத்தியங்கிற பள்ளியில கிடைக்காதது கூட அரசாங்க பள்ளியில கிடைக்குது. சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மாயாஜால மாட்ட இன்னைக்கு அரசு பள்ளியில் இருக்கவங்களுக்கு அப்படியே பூம்ங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்குது. அதைதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பேரண்ட் கிட்ட நிறைய அவேர்னஸ் கிடைக்குதுங்க. ஒரு அதே பேரண்ட்னுடைய இன்னொரு பையன்
பையன் வேற ஸ்கூல்ல கம்பேர் பண்றாங்க. இப்ப இந்த பையனுக்கு எந்த ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கல, இந்த அரசு பள்ளியில படிக்கிற பையனுக்கு இவ்வளவு பப்ளிசிட்டி, இவ்வளவு பேரு. இன்னைக்கு என் பையன்லாம் ஒரு நாள் கூட பேப்பர்ல வந்தது இல்ல, உங்க பசங்க இவ்வளவு பேப்பர்ல வராங்க. நாங்களாம் வருஷம் அந்த பேப்பர்ல நியூஸ் வரதெல்லாம் நாங்க வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி. ஆமா, எனக்கு அனைத்து வகையான உயர் அலுவலர்கள் வந்தாங்கன்னா எங்க பள்ளிய ஆய்வு செஞ்சுட்டு பார்வையிட்டு தான் போவாங்க. அனைவருடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் எங்க பள்ளிக்கு அமைஞ்சிருக்குது. அதனால எல்லா விதத்திலையும் வந்து மாணவர்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம ஒரு புரிதலுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். கடைசியா எனது கேள்வி, இன்னும் இந்த அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய செயல்பாடு, மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக இன்னும் என்னென்னலாம் பண்ணனா, என்னென்னலாம் வாய்ப்புகளை பண்ணா, இல்லை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய சுமைகளை குறைச்சா இன்னும் உங்களுடைய பணிகளை வந்து சிறப்பாக செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப எல்லா பணியுமே அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர் அது மாணவர்கள் நலன் கருதி இது ஆசிரியர்கள் செய்தால் மட்டுமே இது வந்து கரெக்டான வழியில போகுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கிறதுனாலதான் அந்த ஆசிரியர்களுடைய பணிச்சுமையும் இன்னைக்கு அதிகமாகுது. கற்றலை தாண்டி கற்பித்தலை தாண்டி இன்னைக்கு அதிகபட்ச வேலைகளை வந்து ஆசிரியர்கள் செய்யணும். இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியரா மட்டும் இருந்தா பத்தாவது, அது ஆசிரியர் ஒரு மருத்துவரா இருக்கணும், ஆசிரியர் வந்து ஒரு காவல்துறை சார்ந்தவர்களா மாணவர்களுக்கு ஐடியா கொடுக்கணும். அதே போல இன்னைக்கு உயர் அலுவலர்கள் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனை பணிகளையும் நம்ம செய்து கொடுக்குற மாதிரி ஒரு டேட்டா பேஸ்டாகவும் நம்ம இன்னைக்கு அத்தனை தரவுகளையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறோம். அதே போல பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மளுடைய மாணவர்களை மிளிர செய்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கமாக நாங்கள் பணிபுரிஞ்சிட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பகுதி நேர பயிற்றுனர் இருக்காங்க, இல்லந்தேடி கல்வி தன்னார்வலர்கள் இருக்காங்க, புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய வேலையை மட்டும் செய்யாமல் எங்கள் பள்ளி வேலைகளை பகிர்ந்து எல்லா விதமான ஹெல்ப்பும் எங்களுக்கு செய்கிறாங்க. எங்கள் கணினி ஆசிரியரும் அவர்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணியை வந்து செய்கிறாங்க. யாருமே என்னுடைய பணி இவ்வளோதான ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை. இந்த பள்ளி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய 100% ஒத்துழைப்பை அனைத்து ஆசிரியர்களுமே, உடல்நலம் சரியில்லைன்னா கூட இன்னைக்கு ஆசிரியர்களுக்கே உடல்நலம் இல்லைன்னா கூட எனக்கு பள்ளிக்கு வந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடியாம கண்டிஷன்ல கூட பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்காகவும் இந்த பள்ளியினுடைய பெருமைக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் தங்களுடைய உடல் பிணியை கூட பாராது வந்து வேலை செய்யற ஆசிரியர்கள் தான் எங்கள் பள்ளியில இருக்காங்க. இதை நான் வந்து பெருமையாகவும் சொல்லிக்குவேன், கர்வமாகவும் சொல்லிக்குவேன். எந்த வேலை கொடுத்தாலும் நாங்க செய்வோங்கிற மாதிரி தான் எங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க. எதுக்குமே வந்து பின்தங்குற ஆசிரியர்களோ முடியாதுன்னு சொல்ற ஆசிரியர்களோ எங்க பள்ளியில கிடையாது. எல்லாருமே இங்க வந்துட்டா ஒரு டீம், ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அதாவது நம்ம தலைமை ஆசிரியர் பேசுறதா இவங்க அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல், ஜாலியா. அதாவது ஒரு குடும்பத்துல எப்படி நம்ம என்ன வேணாலும் நம்ம பகிர்ந்துக்க கூடிய முடியுமோ அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்தாதான் எல்லாத்துக்கும் அந்த 1000 வாட்ஸ் பல்ப் போட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் எங்க பள்ளி இருக்கு. இதை நான் கர்வமா எங்க வேணாலும் சொல்லுவேன். வெரி குட். இது வரைக்கும் நம்மளுடைய இந்த நேர்காணலுடைய நோக்கமே என்னன்னா, மக்கள் மத்தியில இன்னைக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வசதியும் வாய்ப்பையும் அவங்களுடைய படிப்புக்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் எந்த அளவுக்கு அரசாங்கங்கள் வந்து திட்டங்களை வகுத்து மாணவர்களுடைய மேம்பாட்டுக்காக, அடித்தட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்காக செயல்படுத்திட்டு வராங்கிறத மேடம் திருமதி சுமதி அவர்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க இந்த நேரத்துல இன்னொன்னு சொல்றேன். எங்க பள்ளி ஆசிரியர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் எங்க பள்ளிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. வெரி குட். இப்ப நம்ம வந்து ஒரு ஆண்டு விழா அப்படின்னா கூட இன்னைக்கு நாங்க ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கணும். இன்னொன்னு எங்க பள்ளியில இருக்கிற அனைத்து ஆசிரியர்களுமே பெண் ஆசிரியர்கள். வெரி குட். எல்லாருமே பெண்கள் தான். இன்னைக்கு வந்து நாங்க அதே போல ஒரு யூனிஃபார்ம் எடுத்தா கூட தூய்மை பணியாளர்ல இருந்து அங்கன்வாடி பணியாளர் சட்டம் எல்லாருமே ஒரே கலர்ல ஒரே வேலையில ஒரே மாதிரி தான் நம்ம கட்டுவோம். 24 பேர் 24 பேத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி தான் எடுப்போம். அதே போல எங்க பள்ளி ஆசிரியர்கள் பணியாட்களுடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் எங்க பள்ளிக்காக வேலை செய்வாங்க. இது ஒரு தனிச்சிறப்பு. நம்ம 10 மணி வரைக்கும் வேலைன்னா அவங்களும் வந்து நமக்காக கூட இருந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு மேலே ஏறி ஒரு டேங்க்ல உதவுனா அவங்களுடைய கணவர் வந்து அதை பார்ப்பாங்க, ஒரு பிரதர்ஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி அனைத்துமே இந்த ஒரு நான் தான் சொல்றேன், இது எங்க குடும்பமே வந்து ஆசிரியர்களுடைய குடும்பமே எங்க குடும்பம் மாதிரி எல்லாமே இதுல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அதனால இதை நான் எங்களுடைய டீம் டீச்சர்ஸ்க்கும் வேலை அவங்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது, அவங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த நேரத்துல நான் வந்து உங்களுடைய சார்பாகவும் தலைமை ஆசிரியர் முன்னால் நான் நன்றியதையும் வாழ்த்துக்களையும் அவங்களுக்காக இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். ஊர்கூடி தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் ஒரு கோசை மேடம் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, ஒரு கை ஓசை வந்து வராது, 2 கை சேர்த்து தட்டினாதான் வரும்ட்டு. ஸோ அவர்கள் வந்து இருக்கக்கூடிய பணிச்சுமைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள்
தன்னுடைய குழந்தைகளாக கருதி அவங்க ஒரு குடும்பமா மாறி அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதுல சேர்ந்து எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி, அதனுடைய உழைப்பினுடைய பலன் தான் இன்னைக்கு வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய எஸ்கேசி ரோட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் வெற்றி. அந்த வெற்றியை வந்து இன்னும் மேல்மேல உங்க பள்ளியையும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுடைய மாணவர்களையும் வந்து அடையணுங்கிறதுக்காக நந்தா தேடை நேயர்களின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் மேடம். இது வரைக்கும் நம்மளுடைய நந்தா தேடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நம்மளுடைய ஸ்கூல் சிஎம்எஸ் எஸ்கேசி ஸ்கூல் அப்படிங்கிற யூடியூப் சேனலும் இங்கே வச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலினுடைய யூடியூப் சேனலையும் நான் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் அவர்களோட மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நந்தா தேடையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்களை வந்து நேரடியாக சேரும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. நன்றி மேடம். நன்றி. நந்தா தேடை சேனலுக்கும் நந்தா தேடை நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.